ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாம்ப் சர்வரை எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு வெப்பேஜை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட். ஸோ கூகுள் வெப்பேஜ் போயிட்டு உங்களுக்கு ஜாம்ப் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இதிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கே உங்களுக்கு அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் டாட் ஓஆர்ஜியில் வந்திருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் லிங்க் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெப்பேஜுக்கு ரீடைரக்ட் இருக்கு. இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்லாம் காமிக்குது. ஸோ நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது அனதர் லிங்கை ஓப்பன் பண்ணுது. ஸோ யுவர் டவுன்லோட் வில் ஸ்டார்ட் ஷார்ட்லி அப்படின்னு வந்திருக்கு. லெட்ஸ் வெயிட். எஸ், டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு ஃபுல் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லெட்ஸ் கோ ஃபார் இட். ஸோ ஜாம்ப் விண்டோஸ் இருக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்டட். ஓகே கொடுத்துக்கோங்க. செட்டப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு வெப்பேஜுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ நம்ம வெப்பேஜ்க்கான காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு MySQL வேணும். அடுத்தது வந்துட்டு PHP வேணும், அது டிஃபால்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் PHP MyAdmin வேணும், மற்றதெல்லாம் டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். சி டிரைவில் தான் லொக்கேஷனில் தான் இருக்க போகுது ஜாம்ப்பு. நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இங்கிலீஷ். ஓகே ஓகே, ஸ்டார்டட் இன்ஸ்டாலிங். ஓகே, கண்ட்ரோல் பேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்குது. எனேபிள் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன், சாம் கண்ட்ரோல் பேனல் வந்தாச்சு. ஸோ நமக்கு எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னா அப்பாச்சியும் MySQL ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்பாச்சி ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லோலேருந்து க்ரீனுக்கு மாறிடுச்சு, விச் மீன்ஸ் இட் இஸ் ரன்னிங். ஹெச்டிடிபியோட போர்ட் நம்பர் 80, ஹெச்டிடிபிஎஸோட போர்ட் நம்பர் 443ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஹெச்டிடிபி வெப்பேஜும் ஹெச்டிடிபிஎஸ் வெப்பேஜஸும் நீங்கள் இதில் ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் MySQL. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, டிஃபால்ட் அதோட போர்ட் நம்பர் 3306 அதுலேயே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வெப் ப்ரௌசர் போய்க்கலாம். இதில் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த வெப்பேஜ் வந்தாவே உங்களோட சர்வர் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா PHP info, PHP MyAdmin இதெல்லாம் இருக்கு. லெட்ஸ் கோ ஃபார் PHP MyAdmin. ஸோ இங்கே தான் நம்ம டேட்டா பேஸஸ் கிரியேட் பண்ணுறது, டேபிள் கிரியேட் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஒரு PHP ஸ்கிரிப்டை வந்து எழுதி அதை ஜாம்ப் சர்வரில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் W3 schools PHP அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, PHP டியூட்டோரியல். ஓகே, மை ஃபர்ஸ்ட் PHP ஸ்கிரிப்ட் இருக்கு, இதையே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட சாம் கண்ட்ரோல் பேனலில் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணுங்கள். இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டர்ஸ், ஜாம்ப் ரிலேட்டட் ஃபோல்டர்ஸில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து HTDocs எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இங்கே இருக்கு HTDocs, ரைட்டா? அதுக்குள்ளே போயிட்டு ஓகே, ஜாம்பில் HTDocsக்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ போனீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்மளோட W3 ஸ்கூல்ஸ்லேருந்து எடுத்த PHP ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபைலை சேவ் ஆஸ் கொடுத்து சே hello.php. நீங்கள் ஒன்று டபுள் கோட்ஸ்குள்ளார hello.php கொடுக்கலாம், இல்லைன்னா இங்கே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆளுக்கு. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா hello.php ஃபைல் இருக்குது. PHP சோர்ஸ் ஃபைல் காமி. ஸோ நவ் லெட்ஸ் கோ டு வெப் ப்ரௌசர். ஸோ வெப் ப்ரௌசரில் வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் /hello.php அப்படின்னு கொடுங்க. ஓகே, இட் இஸ் கிளியர்லி ஷோயிங் ரைட் மை ஃபர்ஸ்ட் PHP ஸ்கிரிப்ட். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். இப்போ நம்மக்கிட்ட ஜாம்ப் கண்ட்ரோல் பேனல் இருக்கு. சம்டைம் இஷ்யூஸ் வந்தாலோ இல்லை நமக்கே ஏதோ ஒரு டைமில் போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாச்சி வெப்பேஜ் வந்து போர்ட் நம்பர் 80 ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் போயிட்டு கான்ஃபிக் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்பாச்சி httpd.conf அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லிசன் போர்ட் நம்பர் 18 இருக்கு ரைட்டா. ஸோ இங்கே வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் சே போர்ட் நம்பர் 85 சேஞ்ச் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது, போர்ட் நம்பர் 85 மாறி இருக்கு. இப்போ ப்ரௌசர் போய் நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஃபைல் ரன் பண்ணியிருந்தோம் இல்லையா, hello.php லோக்கல் ஹோஸ்ட் /hello.php அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம போர்ட் நம்பர் டிஃபால்ட் போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் :85 போர்ட் நம்பர் கொடுக்கணும். இப்போ லோக்கல் ஹோஸ்ட் :85 /hello.php கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும், மை ஃபர்ஸ்ட் PHP ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்தா டிஃபால்ட் வெப் பேஜ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வரல. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லோக்கல் ஹோஸ்ட் :85 அப்படின்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப் பேஜ் வந்துருச்சு. அதே மாதிரி PHP அட்மின் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த டேட்டாபேஸ் ரிலேட்டட் சர்வர்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் காணும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.